ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டிச்சேரி சீரியல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலோட அலப்பறை வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பயங்கரமாக வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியை வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அது வண்டியில் போகும்போது தூசி எதுவும் கண்ட விழக்கூடாதுல, அதனால தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னது வண்டி ஓட்டும் போது போட தானே இப்போயே எதுக்கு அவன் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி. சரி ஒரு சின்ன கண்ணாடி தானே போட்டால் போட்டுக்கிறான் அப்படின்றாங்க. உடனே சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் சும்மா இல்லாமல் அவங்க அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. சரவணன் கூட இருக்கவும் சரவண்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் பேப்பர் படித்தானே அதில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன்னா இங்கே கடையில் யார் வேலை வைப்பா? ஆமாம், அதில் போய் 50 கிராம் சீரகம், ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு சோப்பு இதை எடுத்துறதுக்கு தான் நீ பேச நீ இப்படி படித்து உட்காந்துட்டு இருக்கியா அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் வந்து எப்பயும் இது பண்ணுறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பாண்டியனுக்கு வந்து ஒரே கோவம் வந்துருச்சு. இப்போ சாட்டி கூட்டு போமீனா இல்லைனா கடுப்பாயிருவேன், காலங்கத்தில் இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மீனா வாங்க போன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தங்கமயில் பிரச்சனை வந்து பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து போய் கடையில் போய் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறதுலாம். இந்த வந்து அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டில் இருக்க அப்படின்னு வந்து அவங்க தங்கமயிலை பார்த்து கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை சமாளிக்கிறதுக்காக அவர் சட்டை அயன் பண்ண சொன்ன போய் அயன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுட்டு போகிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு அவங்கள அப்படி கேட்குறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி சொன்னேன், இப்போ வேலைக்கு போங்க, இந்த வேலைக்கு போந்தானடி சொன்னேன், அதுக்கு அவள் மூஞ்சி தூக்கிட்டு போனால் நான் என்னடி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தங்கமயில் சும்மா இல்லாமல் அவங்க சரவணன்ட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அம்மா என்னை வந்து வேலைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நீ நிறைய படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடிலாம் உன்னை வேலைக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்குமோ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே பை டாட்டா. என்ன